உங்களுக்கு என்னென்ன வயசாகுது? 75 வயசாகுதுங்கய்யா. ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? நானே என் மனைவி மட்டும்தான். நான் உழைச்சாதான் 2 பேருக்கும் சோறு. ஓ. தம்பி ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேங்க. என்னண்ணா இவ்ளோ மாத்திரை? என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி. நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே. 3 வேளை மாத்திரை வாங்குறதுக்கு 2 வேளை பட்டினி கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி. ஐயோ. ஆனா இப்ப அப்படி இல்ல. அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான். வெளியில 1000 500க்கு விக்கிறத இங்க 50 100க்கே விக்கிறாங்க. குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க. நாங்களும் மோடியோட குடும்பம் தான். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? உள்ளாடா கிராமத்தை சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உள்ளாடா கிராமத்தினுடைய தலைவர் மாதன் அவர்களே, இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. நம்ம மோடி ஐயா செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2023 இந்த ஊருக்கு சிறந்த டூரிஸ்ட் அவார்டு கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய மத்திய அரசாங்கம் அதுக்கான இந்த அவார்டு பாருங்க, நம்மளுடைய ஐயா மோடி ஐயா அங்கே கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய ஊர் தலைவர்லாம் போய் அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உள்ளாட வாழும் பெரியோர்கள், வர 19ஆம் தேதி அன்னைக்கு நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் தாமரைக்கு ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு வந்திருக்கோம். நாம சும்மா வரல. மற்றவங்க மாதிரி நம்மளுடைய தெய்வங்களை எல்லாம் குறை சொல்லிட்டு வரல. நாம வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்கோம். மோடி ஐயா அவங்க விவசாயிகளுக்காக இந்த 10 வருஷத்துல வருஷத்திற்கு 6000 ரூபாய் விவசாய சன்மான் நிதி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வருதா? வரலன்னு சொல்லுங்க, கை தூக்க பார்க்கலாம். ஏதாவது ஒன்று அக்கா வரல, அவங்க டாக்குமெண்ட்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். பட்டால பிரச்சனை இல்லை பேங்க் அக்கௌண்ட்ல பிரச்சனை. அப்போ 100% எல்லாருக்கும் மோடி ஐயா 6000 ரூபாய் காசு போடுறாரா? நேரடியாக வங்கி கணக்கிலே போடுறாரு. இதுக்கு நீங்க எங்கிட்ட வரல, மோகன்ராஜை போய் பார்க்கல, அல்லது எங்க போஜராஜன் ஐயா போய் பார்க்கல, சிபாரிசு யாருமே பண்ணல. தகுதியான விவசாயிகளுக்கு நேரடியாக மோடிஜி ஐயா போடுறார். ஆனா திமுக ஆகிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. 6000 ரூபாய்க்கு வந்து உங்ககிட்ட ரசீது வாங்கியிருப்பான். ஒரு ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி 6000 ரூபா உங்களுக்கு வந்திருக்குது, கையெழுத்து போடுங்கன்னு உங்களை வேற அழைக்கி விட்டுருவான். ஒன்றிய செயலாளர் வீட்டுக்கு வா, கவுன்சிலர் வீட்டுக்கு வா, அங்கே போ இங்கே போன்னு அலைய வச்சு 6000 ரூபாய்க்கு கையெழுத்தையும் வாங்கிட்டு 5400 ரூபா ஜோப்பில் போட்டு 600 ரூபாய் எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்துருவானா? 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். என்ன சொன்னாங்க? 1000 ரூபா இல்லத்தரசிகளுக்கு சொன்னாங்க. எல்லாருக்குமே 1000 ரூபா கொடுப்போன்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. அதை பற்றி கவலையே இல்லை. ஒரு நாள் அவர் முதலமைச்சர் சென்னையில் ஒரு பஸ்ஸில் போனார். ஜாலியாக போனார். ஒரு பாட்டிக்கிட்ட போய், பாட்டி நல்லா இருக்கியான்னு கேட்டார். எப்பா நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னியே அது எங்கன்னு அந்த பாட்டி கேட்டுச்சு. என்ன உண்மை நடந்த சம்பவம். அந்த பாட்டி 1000 ரூபா கொடுக்குறனே எங்கய்யா அந்த காசு கொடுன்னு. அதுக்கு பிறகு ரோசம் வந்து அதில் சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரும் கொடுக்கல. தோடு போட்டிருந்தா இல்லையா, மூக்குருத்தி போட்டிருந்தா இல்லையா, அதில் 1008 கண்டிஷன். பைக்கு மோட்டர் சைக்கிள் வச்சிருந்தா இல்லை. இப்படி ஒவ்வொரு கண்டிஷனாக போட்டு எல்லாத்தையும் குறித்து இப்போ 1000 ரூபாய் யாருக்குமே இல்லாமல் போயிட்டு.
கொடுக்க முடியாதம்மா. ஏன்னா கவர்மெண்ட் திவாலாயிருச்சு. சம்பளம் போட முடியல. அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. இன்னைக்கு அரசு அதிகாரிகள் போராட்டத்தில் இருக்கிறாங்க, சம்பளம் போடுங்க. அரசு அதிகாரிகளுக்கு பென்ஷன் கொடுக்கறது காசு இல்லை. இந்த 1000 ரூபாய் எங்க இருந்து கொடுப்பாங்க? நம்ம கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துற. 100 நாள் அங்க பாருங்க, அக்கா சொல்றாங்க கவர்மெண்ட் நடத்துறதுக்கே காசு இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு பிரதமர் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமா கேஸ் கனெக்ஷன். ஜல்ஜீவன் திட்டத்தில் வீட்டுக்கு வீடு தண்ணி. இப்படி அனைத்து திட்டங்களையும் நாம் செய்திருக்கிறோம். ஆகையால் நீங்கள் எல்லாம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம், நமது சின்னம். அவசியம் தாமரை ஓட்டு போடுங்க. 3ஆம் நம்பர் பட்டன் இருக்கும் நம்மளுடைய மிஷின்ல, ஓட்டிங் மிஷின்ல. எத்தனாம் நம்பர் இருக்கும்? எத்தனாம் நம்பரு அக்கா? எத்தனாவது நம்பரு அண்ணா? சத்தமா சொல்லுங்க. அம்மா எத்தனாவது நம்பரு? காது கேட்கல. இன்னொரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. 3ஆம் நம்பர்ல என்ன இருக்கும்? என்னது? நன்றி, வணக்கம்.